ட்ரேடிங்கை இன்னுமே காம்ப்ளிகேட்டடாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சிம்பிளான ஹை ப்ராபபிலிட்டி செட்டப்பை பற்றி சொல்கிறேன். பேக் டெஸ்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணி பாருங்க. என்னன்னு சொல்கிறேன், அந்த மாதிரி ஃபியூச்சரில் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறப்ப வீடியோ மிஸ் ஆகாமல் இருக்க இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி ட்ரேடிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ரீடெஸ்ட் என்ட்ரி, அதாவது இதை கன்சர்வேட்டிவ் என்ட்ரின்னு சொல்லலாம். இதை பண்ணுறதுக்கு நம்ம ஒரு 3 விஷயம் வேணும். நம்பர் 1, ஒரு ஹையை லோவை பிரேக் பண்ணியிருக்கணும். நம்பர் 2, ஃபிபொனாக்கி பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். நம்பர் 3, ஹையர் டைம் ஃப்ரேம் அதோடைய லோவர் டைம் ஃப்ரேம் அலைன்மெண்ட் தெரிஞ்சிருக்கணும். எக்ஸாம்பிள் 1 hour யூஸ் பண்ணுறீங்கன்னா 5 minutes அந்த மாதிரி. இப்போ 1 hour இந்த இடத்த பிரேக் பண்ணுது. இதை பிரேக் பண்ணிட்டு அகைன் 1 hour இந்த இடத்துக்கு ரீடெஸ்ட்டுக்கு வரும். அப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஃபிபொனாக்கியை வச்சு ரீடெஸ்டோடைய ரேஞ்சை பார்க்க போறோம். மினிமம் 0.5, மேக்ஸிமம் எவ்வளவு இருந்தாலும் ஓகே. 0.5 கீழே வந்ததுக்கு அப்புறம் எப்போ 5 minutesல ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுதோ, அதாவது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்குதோ, அப்போ நம்ம என்ட்ரி எடுக்க போறோம். இந்த ஸ்ட்ராட்டஜி பார்க்க சிம்பிளா தான் இருக்கும், ஆனா எஃபெக்டிவா ஒர்க் ஆகிற ஸ்ட்ராட்டஜி. அப்படின்னு இதுல டார்கெட்க்கு ப்ரீவியஸ் ஹை மட்டும் இல்ல, இதை தாண்டி உங்களால டார்கெட் வைக்க முடியும். அதுக்கு ஒரு டூல் இருக்கு. அந்த டூலை பத்தி தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல டூல்னு போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். ட்ரேடிங்கை கெஸ் பண்ணாம கிளாரிட்டியோட கான்ஃபிடன்ஸா பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா லிங்க் பயோல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இல்ல டிஎம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க.